ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் வெண்டைக்காவை கழுவி அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், வெந்தயம், அப்புறம் கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், அப்புறம் கடுகு போட்டாச்சு. இப்போ வந்து பல்லாரி, ஒரு சின்ன பல்லாரி போட்டு அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து இந்த கொழப்பு வந்து நம்ம போனதுக்கப்புறம் தான் நம்ம எதுனாலும் சேர்க்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் வந்து இது வந்து ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டோடனே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குழப்பு இருக்கக்கூடாது, அதனால் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் இது ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மசாலா, அதாவது சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா வரமல்லி, சின்ன வெங்காயம், வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு இதை ஆறின பிறகு அரைச்சிட்டு இப்போ வந்து நான் மாங்காய் ஒரு 4 துண்டு சேர்த்துருக்கேன். இது போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அது பார்த்திங்களா, இது வந்து அப்படி கட்டிக்கிட்டே நிற்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். இது வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மல்லி இலையும் தூவிக்கலாம். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.